Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Indian Contract Act 1872ல communication of offer, revocation and acceptance பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீனா ஒரு கேஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. சோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீனா A வந்து பாத்தீனா ஆஃபரர், B வந்து ஆஃபரி, ஓகே. சோ A வந்து ஆஃபர் வந்து சென்ட் பண்றாரு, B வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த போஸ்ட் ஆஃப் லெட்டர் வந்து எப்போ ரிசீவ் ஆகுது அப்படின்னா 4/1/2020. ஸோ ஆஃபர் வந்து என்னைக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா பி என்னைக்கு அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணுறாரு, பியோட நாலேஜுக்கு எப்போ வருதோ அப்போ ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பி என்ன பண்ணுவார், ஆஃபரை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஏக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவார். ஸோ அக்செப்டன்ஸ் லெட்டரை என்னைக்கு சென்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2020 அக்செப்டன்ஸ் லெட்டரை பி ஏக்கு சென்ட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. இந்த லெட்டரை எப்போ ரீச் ஆகிருக்குது ஏக்கு 10/1/2020, ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் ஏ அகெயின்ஸ்ட் பின்னு சொல்லி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்ப்போம். அகெயின்ஸ்ட் ஏ அப்படின்னா ஏவால் இதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ண முடியாது. அகெயின்ஸ்ட் பினா பியால் அந்த அக்செப்டன்ஸை இதுக்கப்புறம் ரிவோக் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஓகே, ஸோ பி வந்து என்னைக்கு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டாரோ ஏனால என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் லெட்டரை பி வந்து என்ன பண்ணிட்டாரு, போஸ்ட் பண்ணிட்டாரு, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னால் அந்த ஆஃபரை ரிவோக் பண்ண முடியாது. அதுதான் 6/1/2020 போஸ்ட் பண்ண டேட்டை. ஸோ இதில் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏவால் என்னால் என்ன பண்ண முடியாது, நான் அனுப்பின ஆஃபரை என்னால் ரிவோக் பண்ண முடியாது, ஓகே. அதுக்கப்புறம் 10/1/2020 அவர் அனுப்பின அக்செப்டன்ஸ் லெட்டர் எனக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்டன்ஸோட லெட்டரை ரிவோக் பண்ண முடியாது. அந்த இடத்துல அக்செப்டன்ஸோட கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அகெயின்ஸ்ட் பி, ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபர் பண்ண அடுத்த நாளில் ரிவோகேஷன் லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த லெட்டர் 7/1/2020 பிக்கு வந்து ரீச் ஆகிருக்குது, ஓகே. ஸோ ரிவோகேஷன் நார்மலாக என்னைக்கு அவருக்கு ரீச் ஆகிருக்குதோ அந்த டேட் ஆஃப் டைம் தான் ரிவோகேஷன், ஓகேங்களா. ஓகே, இப்போது 6/1/2020 ஏக்கு அகெயின்ஸ்டாக அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ஏவால் இதுக்கப்புறம் ஆஃபரை ரிவோக் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ 7/1/2020 ரிவோகேஷன் இஸ் இன்வேலிட், அக்செப்டன்ஸ் ஒன்லி வேலிடு, ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த கேஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.